அது ஆனால் 35 நிமிஷம் சாப்பிட்ற அது அவங்களுக்கு தான் தெரியும். ஃபாரன்சிக் லேபில் தான் தெரிஞ்சிருக்காது. அவங்க சொல்லுவாங்க 35 நிமிஷம் சாப்பாடு வயிற்றுல, ஏன்னா அதையும் எடுத்து அனுப்புவாங்க. சந்தேகம் மரம் இல்லை, அந்த விசராலாம் எடுத்து அனுப்புவாங்க. ஒருவேளை அந்த ரிசல்ட் வந்ததுன்னா தெரியாது. அது பணம் விளையாடுச்சுன்னா அது வராது. இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் பணம் விளையாடிச்சு வச்சுக்க, அது வராது. ஆனால் இப்போது ஆல்ரெடி கணவன் குடும்பத்துக்கூடையும் பிரச்சனை அந்த பொண்ணுக்கு போயிட்டு இருந்திருக்கு. ஒருவேளை அவங்க ஏதாவது பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடுமா அதில்? அதாம்மா இந்த விசரால பார்க்குறாங்கல்ல, அது இப்போ அது 30 நிமிஷத்தில் சாப்பிட்ற விஷயம் இல்லை அது. ஏன்னா அது எந்த விஷம்னா கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குமில்ல. ஒன்று முதல்ல மயங்கி விழுவா, அப்புறம் போவா, அதெல்லாம் தான் நடந்திருக்கும். அது 30 மினிட்ஸ் எதாவது பண்ணுறதுக்குரிய விஷயம் இருக்காங்கிறது ஃபாரன்சிக் லேப் தான் சொல்லணும். அந்த ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியாது. அதை எக்ஸ்பெரிட் பண்ண சொல்லி ட்ரை பண்ணணும். சார், ஆனால் இப்போது அந்த பொண்ணுக்கு வந்து உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க. நிறைய பொருட்களை வச்சு அந்த பொண்ணோட உடம்புல வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் அவர் கணவர் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது போஸ்ட்மார்ட்டமை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அந்த பொண்ணு துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது? அதை காயங்கள் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இவன் மனநிலை எப்படி இருக்குங்கிறது இப்போ இவங்க என்ன பண்ணணுன்னா, இவன் எதாவது மென்டலி டீரேஞ்சாளா அப்படிங்கிறத விசாரிக்கணும். இந்த லோக்கல் ஏரியாவில் மென்டல் டாக்டருங்க இருப்பாங்கள்ல, சைக்காலஜிஸ்டாக இருப்பாங்க, சைக்கோ தெரபிஸ்டாக இருப்பாங்க. ஒருவேளை இவன் அந்த மாதிரி இவனுக்கு ஒரு பாதிப்பு இருக்கலாம். இப்போ அதனால் இந்த மாதிரி இந்த பையன் மென்டலாக இருந்தால் வச்சுக்க, இவனுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை தேடி கண்டுபிடிக்கலாம். அதை தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ ஆனால் இந்த பொண்ணு இறந்த பின்னாடி அவங்க அப்பா சில இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. அதில் அவர் பேசின ஒரு விஷயம் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. என்னென்னா, என் பொண்ணு இறந்துட்டா, ஆனால் வந்து அவள் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்து இறந்துட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குதுன்னு அவர் சொன்னார்.